ரைட். சரி பிள்ளைகள், அந்த ரெண்டாவது செட்டப்பா பாருங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் கார்பனேட் ஆகியவற்றை மாத்திரம் கொண்ட ஒரு கலவை. அப்ப அங்க என்ன இருக்கு பாருங்க. அந்த முதலாவது கேள்வியில் என்ன இருக்குன்றால் சோடியம் ஹைட்ராக்சைடும் சோடியம் கார்பனேட்டும் இருக்கு, NaOH இருக்குது, சோடியம் கார்பனேட்டும் இருக்கு. சோடியம் ஹைட்ராக்சைடையும் சோடியம் கார்பனேட்டை மாத்திரம் கொண்ட ஒரு கலவையின் 5 கிராம், இது ரெண்டும் சேர்ந்து 5 கிராம் மாத்திரம் கொண்ட ஒரு கலவையில் திணிவு 5 கிராம் ஆகும். இக்கலவையில் உள்ள சோடியம் கார்பனேட்டின் திணிவு சதவீதம் 60% எனில், சோடியம் கார்பனேட்டினுடைய திணிவு சதவீதம் 60%. அப்ப இங்க பாருங்க, W டோட்டல் மொத்த திணிவின் மேல் சோடியம் கார்பனேட்டினுடைய திணிவு, மொத்த திணிவின் மேல் சோடியம் கார்பனேட்டினுடைய திணிவு தர 100. அவ்வளவு மொத்த திணிவின் மேல் சோடியம் கார்பனேட்டினுடைய திணிவு தர 100க்கு 60%. அப்ப மொத்த திணிவு என்ன? 5 கிராம். W சோடியம் கார்பனேட் சமன் 60/100. அப்ப W சோடியம் கார்பனேட் எவ்வளவு வரப்போகுது? நமக்கு சோடியம் கார்பனேட்டுடைய திணிவு எவ்வளவு வரப்போகுது? இதை கொண்டு அங்க பெருக்கி விடுறோம். 5 தர 60/100. அப்ப சோடியம் கார்பனேட்டினுடைய திணிவு எவ்வளவு வரப்போகுது? இதுல பாத்தீங்கன்னா 6×5 30, 300/100 சொன்னா 3 கிராம். சோடியம் கார்பனேட்டினுடைய திணிவு 3 கிராம். ஆகவே NaOH திணிவு என்ன வரப்போகுது? சோடியம் ஹைட்ராக்சைடினுடைய திணிவு என்ன வரப்போகுது? சோடியம் ஹைட்ராக்சைடினுடைய திணிவு அப்ப பாருங்க, சோடியம் ஹைட்ராக்சைடினுடைய திணிவை நாம கண்டுகொள்ளலாம். மொத்தம் 5 கிராம். சோடியம் கார்பனேட்டினுடைய திணிவு 3 கிராம் என்று சொன்னால், அப்ப 5ல 3 கழிச்சு விட்டால் எத்தனை கிராம் வரப்போகுது? 2 கிராம் வரப்போது NaOH திணிவு. அப்ப NaOH திணிவு 2 கிராம், சோடியம் கார்பனேட்டுடைய திணிவு 3 கிராம். இப்ப உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வியை பாருங்க. முதலாவது கேள்வி, ரைட், எனின் கலவையில் ஒவ்வொரு கூறினதும் மூல் பின்னம் கேட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு கூறினதும் மூல் பின்னத்தை கேட்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு கூறினதும் மூல் பின்னம் கேட்டால் முதல் என்ன செய்யணும்? ஒவ்வொரு கூறினதும் மூலை கண்டுபிடிக்க வேணும். அப்ப பாருங்க, சோடியம் கார்பனேட்டினுடைய மூல் N சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட்டினுடைய மூல் என்பது அவர்களுடைய திணிவின் கீழ் மூலர் திணிவு. அப்ப திணிவு 3 கிராம். சோடியம் கார்பனேட்டினுடைய மூலர் திணிவு வந்ததினை 106 கிராம் மோல் -1. அதே போல சோடியம் ஹைட்ராக்சைடினுடைய மூல், சோடியம் ஹைட்ராக்சைடினுடைய மூல் என்று சொல்லும் போது நமக்கு எவ்வளவு வரப்போகுது? அவருடைய திணிவு 2 கிராம். அதன் கீழ் சோடியம் ஹைட்ராக்சைடினுடைய மூலர் திணிவு 40 கிராம் மோல் -1. 2 கீழ் 40 என்றா 1 கீழ் 20 மோல். இவர் 3 கீழ் 106. இப்ப கேட்கிறாங்க என்ன? ஒவ்வொரு கூறினதும் மூல் பின்னம் யாதென்று கேட்கப்படும். அப்ப X சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடினுடைய மூல் பின்னம் என்பது N சோடியம் ஹைட்ராக்சைடு, அதன் கீழ் N டோட்டல். அப்ப சோடியம் ஹைட்ராக்சைடினுடைய மூல் என்ன? 1 கீழ் 20 மூல். அதன் கீழ் N டோட்டல் என்ன வர போகுது? 1 கீழ் 20 சக 3 கீழ் 106.
சுருக்கி விடைய எடுத்தா சரி. ரைட், இதை சுருக்கி நீங்கள் விடைய எடுத்துக் கொள்ளுங்க. அதுக்கப்புறம் ஒன்றிலிருந்து கழிச்சு விட்டீங்கன்னா மற்ற மூல் பின்னம் வரும். சரியா? ரைட், ஓகே. சரி, பாருங்க, இரண்டாவது கேள்வியை பார்ப்போம். அதுல இருக்கிற இரண்டாவது கேள்வியை பார்ப்போம். ஒரு வாயு மாதிரியானது SO2 SO3 ஆகிய வாயு மாதிரிகளை 1:3 எனும் மூல் விகிதத்தில் கொண்டுள்ளது. SO2 SO3 1:3 எனும் மூல் விகிதத்தில் கொண்டுள்ளது. SO2 1 என்று சொன்னால் SO3 3 என மூல் விகிதத்தில் கொண்டுள்ளது. இம்மாதிரியில் உள்ள மொத்த ஒட்சன் அணுக்களின் மூல எண்ணிக்கை 2.2 எனில் மாதிரியில் உள்ள ஒவ்வொரு வாயுக்களினதும் மூல எண்ணிக்கை யாதென்று கேட்டிருக்கிறாங்க. இங்க பாப்போம். இப்ப SO2க்கு SO3 வந்து 1:3 தந்துட்டாங்க. இப்ப அதனுடைய கருத்து, இவர் இப்ப எக்ஸ் மூலா இருக்கிறார் வைங்க. SO2 எக்ஸ் மூலாக இருந்தால் SO3 3x மூல். 3x மூல். சரி, இப்ப பார்ப்போம். SO2 எடுப்போம். SO2 பொறுத்தவரையில ஒரு சல்பரும் 2 ஆக்சிஜனும் இருக்க போகும். அப்ப பாருங்க விகிதம், இது 1 என்றால் இவர் 1 இவர் 2. இப்ப SO2வினுடைய மூல நாங்கள் இப்ப எக்ஸ் மூல் என்று எடுக்க போறோம். SO2வினுடைய மூல எக்ஸ் மூல் என்று எடுத்தால் சல்பரினுடைய மூல் எக்ஸ் மூல், ஆக்சிஜனுடைய மூல் 2x மூல். ஓகே, அதே போல மற்றவர் எடுப்போம். SO3 எடுப்போம். SO3 எடுத்தால் ஒரு சல்பரும் 3 ஆக்சிஜனும் இருக்க போகும். அப்ப இங்க விகிதம் என்ன? 1:3. இப்ப SO3 மூல 3x என்று எடுத்தால்
சல்பர் மோல் 3x மோல், ஆக்சிஜன் மோல் இதுல 3 மடங்கு, அப்ப 3 9x மோல். இப்ப பாருங்க பிள்ளையார், அவர் சொல்லியிருக்கிறார் என்னது, அங்க இருக்கிற ஆக்சிஜனின் மொத்த இம்மாதிரி உள்ள மொத்த ஆக்சிஜன் அணுக்களின் மூல எண்ணிக்கை 2.2. அப்ப மொத்த ஆக்சிஜன் அணுக்களினுடைய மூல எண்ணிக்கை 2.2 என்ன செய்யணும், இந்த 2x இந்த 9x என்ன செய்ய வேண்டியிருக்கு, நாங்கள் கூட்ட வேண்டியிருக்கு. அப்ப பாருங்க மொத்த ஆக்சிஜனுடைய மூல எண்ணிக்கை என்று சொல்லக்கூட இதை கவனி வடிவா. இங்க 9x இங்க 2x, 9x plus 10x சமன் எவ்வளவு வரப்போகுது, மொத்த ஆக்சிஜன் அணுக்களின் மூல எண்ணிக்கை வந்து எவ்வளவு 10.10 2.2 9 2 என்ன 11x சமன் 2.2 x சமன் எவ்வளவு 0.2 22 11 2 0.2 தான் x. அப்ப x வந்து 0.2 மோல். இப்ப கேட்கிற கேள்வி என்ன, மாதிரியில் உள்ள ஒவ்வொரு வாயுக்களினதும் மூல எண்ணிக்கை நமக்கு தெரியும். SO2 வந்து x மூலம், SO3 வந்து 3x மூலம். அப்ப NSO2 SO2வினுடைய மூல எண்ணிக்கை x, அது வந்து 0.2 மோல். அதே போல பாருங்க SO3 மூல எண்ணிக்கை 3x, அப்ப 3 தர 0.2 மோல், அப்ப வர போகுது 0.6 மோல். இதோட இந்த கேள்வி நின்றுட்டு, ஆனா இந்த கேள்வியை கேட்கலாம் மாதிரியில் உள்ள ஒவ்வொரு ஊர்னதும் மூல் பின்னவன்னு கேட்கலாம் தான் இந்த கேள்வியை. சோ அப்ப இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நாங்க போய் நிப்பாட்டணும். அப்ப வாயுவின் மூல் பின்னம் கேட்டால் XSO2 NSO2 வின் கீழ் N டோட்டல். அப்ப SO2 0.2 மோல், N டோட்டல் எவ்வளவு 0.2 0.8 மோல். 2 கீழ் 8 என்றால் 1 கீழ் 4. XSO3 1 மைனஸ் XSO2 1 செய்ய 1 கீழ் 4, அப்ப என்ன வர போகுது 3 கீழ் 4. அப்ப 1 கீழ் 4 அடுத்தது 3 கீழ் 4. அடுத்த மூன்றாவது பாருங்க, ஒரு தொகுதியினுள் PCl3 PCl5 மூன்றாவது, ஒரு தொகுதியினுள் PCl3 PCl5 என்பன, PCl3 PCl5 என்பன 2:3 எனும் மூல் விகிதத்தில் உள்ளன. சரி,
2க்கு 3. 2க்கு 3 என்கின்ற மூல் வீதத்தில் இருக்குது. ஆகவே PCl3 மூல 2x மூல் என்று எடுக்கலாம். PCl5 மூல 3x மூல் என்று எடுக்கலாம். 2க்கு 3 என மூல் வீதத்தில் உள்ளன. தொகுதியில் உள்ள மொத்த குளோரின் அணுக்களின் மூல எண்ணிக்கை. சரி, மீண்டும் அதே கேள்விதான். தொகுதியில் உள்ள மொத்த குளோரின் அணுக்கள் மூல எண்ணிக்கை பார்ப்போம். PCl3 எடுப்போம். PCl3 பொறுத்தவரையில போஸ்பரஸ் அங்கால 3 குளோரின். அப்ப இவர் 1க்கு 3. அப்ப PCl3 மூல எண்ணிக்கை 2x மூல் என்று எடுத்தால் போஸ்பரஸின் மூல எண்ணிக்கையும் என்ன வரப்போகுது? 2x மூல். குளோரின் மூல எண்ணிக்கை என்ன வரப்போகுது? குளோரின் மூல எண்ணிக்கை 3x மூல். அதே போல PCl5 எடுப்போம். இங்கேயும் என்ன வரப்போகுது? 1க்கு 5 என்று எடுத்தால் PCl5 மூல பாருங்க 3x மூல். 3x மூல் என்றால் இவர் 3x மூல், இவர் 5 மடங்கு. 5 15x மூல். இப்ப அவர் சொல்றார் குளோரின் அணுக்களினுடைய மூல எண்ணிக்கை. இதுல 3x, இங்க 15x. சாரி, 1க்கு 3. அடையாடே 1க்கு 3 ஈர் 6x. வெரி சாரி. இது 1 இதுல 3 மடங்கு என்ன வரும்? ஈர் 6x. வெரி சாரியா, இது 6x. வெரி சாரி. அப்ப என்ன வேற போய் இது 6x மூல், இது 15x மூல். அப்ப மொத்த குளோரின் மூல் 6x 15x சமன் எவ்வளவு வரப்போது? 6x 15x சமன் ததிகான் மொத்த குளோரின் அணுக்களின் மூல எண்ணிக்கை 0.42. அப்ப 21x 0.42. x வந்து 0.42 கீழ் 21 0.02 மோல். இதான் x. இப்ப கேட்ட முதல் கேள்வி, தொகுதியில் உள்ள PCl3 PCl5 என்பவற்றின் மூலளவுகளை கண்டறிய. PCl3 PCl5 என்பவற்றின் மூலளவுகளை கண்டறிய என்று சொல்லி இருக்கு. பார்ப்போம். அப்ப PCl3 PCl5 மூலளவுகள் அப்ப NPCl3 எவ்வளவு? PCl3 மூலளவு 2x. 2 தர 0.02 மோல். அப்ப இது என்ன வர போகுது? 0.04 மோல். NPCl5 3x. 3 தர 0.02 மோல். அப்ப எவ்வளவு வரப்போகுது? 0.06 மோல் என்று வரப்போகுது. முதலாவது சரி. தொகுதியில் உள்ள கூறுகளின் மொத்த திணிவு கட்டிருக்கு. இது முதலாவது ரோம இலக்கத்துக்குரிய படை. இரண்டாவது மொத்த திணிவு M டோட்டல் MPCl3 சக MPCl5. அப்ப PCl3 மூல் என்ன? இந்த இருக்கு 0.04 மோல். 0.04 மோல் தர அங்கால என்ன வரப்போகுது? PCl3
ഫോസ്ഫറസിക്ക് തന്നെ വരുന്നത് 31. അപ്പൊ என்ன வருது 137 137.5 gram mole -1 ஆக 0.06 മൂലധര അവന്റെ മൂലധന നീ എவ்வளவு വരെ പോയിട്ട് பார்க்கணும் PCl5 208.5 இது வந்து 12.51 கிராம் இங்கே வருது 0.04 தர 137.5 5.5 கிராம் வருது இங்கே 18.01 18.01 கிராம் வருது. நாலாவது கேள்வியை பாருங்க. நாலாவது கேள்வி, ஒரு வாயு தொகுதியானது நைதரசனுக்கு, ஆக்சிஜனுக்கு, CO2 7க்கு 8க்கு 11 எனும் திணிவு விகிதத்தில் கொண்டுள்ளது. 7க்கு 8க்கு 11 திணிவு விகிதம். தொகுதியில் உள்ள ஒவ்வொரு கூர்ணதும் ஒரு பின்னம் அப்படியே போட்டுறான். நமக்கு என்ன பிரச்சனை? இப்ப இவரை நீங்கள் 7 கிராம் எடுங்க, இவர் 8 கிராம் எடுங்க, இவர் 11 கிராம் எடுங்க. இவற்றை மூலெடுத்து நீ பார்ப்போம். நைதரசனுடைய மூலெடுத்து நீ என்ன 14 தர 2 28 கிராம் மூல் -1. ஒட்சனுக்கு என்ன வரப்போகுது? 16 தர 2 32 கிராம் மூல் -1. CO2க்கு 44 கிராம் மூல் -1. அப்ப என்ன வரப்போகுது? 7 × 28 7 × 28 மூலுக்கு 8 × 32 மூலுக்கு 11 × 44 மூல். அப்ப 7 × 28 തന്നെ 7 × 28 1 × 4. அப்ப இவற்ற மூல் 1 × 4 மூலுக்கு 8 × 32 1 × 4 மூலுக்கு 11 4 44 1 × 4 மூல் எல்லாமே 1/4 மூல். அப்ப ஒவ்வொரு கூறினதும் மூல் பின்னம் கேட்டிருக்கு. ஒன்றின் கீழ் 4 கீழ் 3 கீழ் 4 மூன்றில் ஒன்றாப்பா. எல்லாம் மூன்றிலொண்டு 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 3 പേറ്റ മൂലും ജമം തന്നെ പുള്ളിയാൾ.
மூன்று பேற்ற மூலும் சமன் என்று சொன்னால் நாங்க என்ன முடிவெடுக்கலாம்? ஒவ்வொரு ஆளுற மூல் பின்னமும் ஒன்றிங்கள் மூன்று எக்ஸ் ஓ டூ சமன் எக்ஸ் உங்களுக்கு அது கவலையா இருக்குன்னு சொன்னால் இது 7x கிராம், இது 8x கிராம், இது 11x கிராம் என்று எடுத்தீங்கன்றால் எல்லாம் அதே மாதிரி வந்து நிற்கும். சோ எல்லாற்ற மூல் பின்னமும் என்ன வருது? மூன்றில் ஒன்றாக இருக்கு.